paper. It's not a blotting paper, but it absorbs water to a certain degree on the surface. ஏன்னா இது மேலே வந்து ஒரு ஜெலட்டின் இதில் வந்து ஃபைபர்ஸ், நேச்சுரல் ஃபைபர்ஸ் இருக்கும், பேம்பு ஃபைபர்ஸ் இருக்கும், உடன் ஃபைபர்ஸ் இருக்கும், காட்டன் ஃபைபர்ஸ் இருக்கும். இது மாதிரி காட்டன் 100% காட்டன்லாம் நமக்கு வருது இல்லையா? அப்போ காட்டனில் வந்து அரைச்சி நான் உங்களுக்கு அந்த அந்த விஷயத்தை திரும்ப நான் சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் வேலையை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே சார். அப்போ காட்டன் ஃபைபரை சேர்க்கறதுக்காக கம் அரபிக்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. கம் அரபிக், இட்ஸ் அ ஒயிட்டிஷ் கம், கொஞ்சம் அசிடிக் கம் வேறு, அதனால பெனிட்ரேட் பண்ணுவோம், சர்ஃபேஸை பெனிட்ரேட் பண்ணுவோம். குயிக்காக காயாமல் இருக்கிறதுக்காக கிளிசரின் ஆட் பண்ணுவாங்க. கிளிசரின்லேயே ஒரு லெவலுக்கு ஜெலட்டின் இருக்குது. இது இல்லாமல் சாக் பவுடர், வெரி ஒயிட் சாக் பவுடர் ஆட் பண்ணுவாங்க பாடிக்காக. ஏன்னா ஃபைபர் இருக்குது, கம் வந்து ஃபைபரை ஒட்டிக்குவோம். இப்போ அந்த கேப்புக்குள்ளே ஒரு சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகணும் இல்லையா? அப்போ வந்து அதுக்காக சாக் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. இதோட ஜெலட்டின் ஆட் பண்ணுவாங்க. எதுலேயுமே ஜெலட்டின் ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு வாட்டர் கலரில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 99% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அகர்னு சொல்லிட்டு சைனா கிராஸ்னு ஒரு ஜெலட்டின் இருக்குது. அது மொத்தம் தான் வெஜிடபிள் ஜெலட்டின், இதெல்லாம் அனிமல் ஜெலட்டின். வேரியஸ் திங்ஸ், ஹார்ன், ஹூப்ஸ், இதிலேருந்து எடுக்கக்கூடிய ஜெலட்டின் தான். ஸ்கின்னிலேருந்து எடுப்பாங்க ஜெலட்டின். பியூர் வெஜிடேரியன்ஸ் என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? என்ன பயங்கரம் இல்லை? அதனால இதில் ஜெலட்டின் இருக்கிறத பற்றி பேச மாட்டாங்க. அதனால தான் நான் சர்ஃபேஸை வந்து என்ன சொல்லுவேன், ஒரு தடவை வெட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அப்சார்ப் ஆகிரும், திரும்ப இன்னொரு தடவை வெட் பண்ணுங்கட்டேன். இன்னொரு தடவை வெட் பண்ணிங்கன்னா வாஷை நான் ரெடி பண்ணல. ஏன் சொல்லலைங்கிட்ட வாஷை ஏன் ரெடி பண்ணல சார்னு? ஏதோ சரி பேசட்டும், ஏதோ பேசிட்டு சரியா? watercolor will dry lighter when நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ அதோட லைட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக முதல்ல மிக்ஸ் பண்ண வேண்டியதுன்னா தரோவாக மிக்ஸ் ஆகிருக்கணும். இதில் கொஞ்சம் டாட்ஸு, கொஞ்சம் திக் பெயிண்ட் இருந்துச்சுன்னா இதில் கலர் வைக்கும்போது டாட் ஆகிடும். கோபாட் அதுக்குள்ளே ட்ரை ஆகுது பாருங்க. ஸ்கை வந்து கீழே போக போக when it goes near the horizon it becomes lighter. ஏன்னா பர்ஸ்பெக்டிவ், கலர் பர்ஸ்பெக்டிவ் படி டிஸ்டன்ஸ் போக போக அந்த கிளவுடுக்கு வந்து நான் வந்து பாட்டம் வைக்கிறேன். டிஸ்டன்ஸ் போக போக த கலர்ஸ் பிகம் லைட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஹொரைசன் அவ்வளோ திக்னஸ் இருக்கு, அப்போ அது லைட் ஆகிக்கிட்டே போகுது. இது வந்து கிட்டக்கு இருக்குது அப்படின்றது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. அது அந்த கான்செப்ட் வந்து அப்படி இருந்தால் தான் ரியலிஸ்டிக்காக தெரியும். Clouds also get smaller. தூரத்தில் போக போக ஸ்மாலர் ஆகிட்டே போகும். இப்போ இங்கே தண்ணி கலந்துருக்கிறது இந்த இடம் குயிக்காக காஞ்சிடும். இப்போ அந்த இடத்துல கலெக்ட் ஆகிருக்கு இல்லையா? அது வந்து அந்த ட்ரையாக இருக்கிற ஏரியாவில் பிக்மெண்ட், கலரை, டையை, பிக்மெண்ட்டை புஷ் பண்ணும். புஷ் பண்ணிச்சுன்னா அந்த இடம் லைட் ஆகிடும். What do we call it? When the wetness pushes the color? Mushrooming. அதான் term technical term. Birds என்னமா? Birds இல்ல. என்ன இருக்கு? ராம் burnt umber இந்தியன் ரெட், burnt umber பர்ன்ட் அம்பர் பரவாயில்ல.
இந்தியன் ரெட் பயங்கரமான கலர். ஓப்பன் பண்ணிட்டாங்க. வேண்டெக் ப்ரௌன். வேண்டெக் ப்ரௌன் கொஞ்சம் க்ரீனிஷ் ப்ரௌன். அதுவும் யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இப்போ இதே கொஞ்சம் தள்ளிக்கிறணும் பண்ணி கண்ணில் குத்திரும். தண்ணி வச்சு அதை மாற்றி பண்ணி விட்டேன். இல்லை, இன்னும் நான் தஸ்டி ப்ரஷ்க்கு வரல. இப்பயே நான் என்ன செஞ்சிடுறேன், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, மஷ்ரூம் ஆகும். மஷ்ரூம் ஆனாலும் பரவாயில்ல, இப்போ எனக்கு அப்படி பயம் இல்லை. எனக்கு எனக்கு லைட் வந்து இந்த சைடில் இருந்து வருது. இங்கெல்லாம் மஷ்ரூம் ஆகட்டும்ன்றேன். அப்போ எங்கே மஷ்ரூம் ஆகும் எங்கே ஆகாதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தொட்டு பார்த்தான், ஒன்று லைட் இப்படி வர்ற மாதிரி வச்சு பார்த்தோன்னா வாட்டரியாக இருக்கிறது ஷைன் பண்ணும். ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு, ஆனால் பேப்பர் டேம்பாக இருக்குது, எடுத்து தொட்டு பார்த்தோன்னா தெரியும். கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு, ஆனால் டேம்பாக இருக்குது. இப்படி தொட்டு பார்த்தா தெரியாது, அப்படி தொட்டு பார்த்தா தெரியாது. இப்போ தெரியுது, கொஞ்சம் வெட்டாக இரு. இப்படி பின்பக்கத்தில் இந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவ், ஸ்பெஷலி டு வார்ம்த் அண்ட் கோல்டு. செஞ்சுட்டு அங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு தெரியும். அப்போ வெட்டாக மஷ்ரூம் ஆகும். எனக்கு ப்ரஷ் வந்து டேம்ப் ஆகும், இட் ஷுட் நாட் பி வாட்டரி. அப்போ நான் ஸ்குவீஸ் அவுட் பண்ண போகிறேன். இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா முடி வந்துடும். இப்படி கையை வச்சுக்கிடுறோம், அப்படி தள்ளி விட்டுறோம். ப்ரஷ்ஷு நகரவே இல்லை, தம்மில் அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு, அப்படி தேய்ச்சி விட்டுறேன். எப்படி கலரை கேப்சர் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த டேம்ப்னஸ் வந்து லேசாக அதை வந்து டைல்யூட் பண்ணி விட்டுருது. இது ரெண்டு செய்வோமா?
இதை எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, நல்ல ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். இல்லை இதில் கையெழுத்து போடுறதா இருந்தால் சும்மா க்ளோட மாத்திரம் போட்டு என் கையெழுத்து போடணுன்றதுக்காக செஞ்சேன். ஓ ஓகே ஓகே. வச்சு பார்க்க போகிறேன். இந்த ப்ரஷ் வேலை பார்த்துச்சுன்னா இப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன். இந்த ப்ரஷ் வேலை பார்க்கலன்னா வேறு ப்ரஷ்க்கு நான் போய் ஆகணும். இந்த எட்ஜு வந்து செரேட்டடாக தான் இருக்கணும், ஈவனாக. அப்படி பிசுக்குன்னு போடக்கூடாது. இந்த ப்ரஷ் வேலை பார்க்குறாங்க. அந்த கேரக்டரை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன சார், புளிய மரமா சார் அது? குல்மார் ட்ரீ, அந்த சிவப்பு கலர் பூ இருக்குமே அந்த ட்ரீ. ஓகே, இது வந்து பார்க்குறது புளிய மரம் மாதிரி. ஓகே ஓகே. இது வேப்ப மரம். கிளாஸில் கூட எனக்கு வந்து இவ்வளவு டைம் எடுத்து செய்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது. அதுக்காகத்தான் இந்த ஒர்க் ஷாப் தேவையாக இருக்குது. இப்படி தான் செய்வேன் நான் என்னுடைய பெயிண்டிங்ஸ். ஒரு ரெஃபரல் ஷேப் மட்டும் அதில் பார்த்துட்டு அந்த ஆம்பியன்ஸை நம்ம நம்பிட்டு ரொம்ப பின் பாயிண்டடாக ரெப்ளிகேஷன் கிடையாது. காப்பியே பண்ணலன்னா அது வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணது, அவ்வளோதான். ஆமாம், இந்த ட்ரீஸ் அப்படியே கொண்டாந்துட்டு இந்த பிரான்ச் கிஞ்செல்லாம் கொண்டாடுறேன். இதுக்கு என்ன செய்ய போகிறேன், நான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியதை வந்து கொஞ்சம் ப்ளூயிஷாக வைக்க போகிறேன். அதான் நான் சொன்னது, கலர் பர்ஸ்பெக்டிவில் கலர் டல்லாக. இது வந்து டார்க் ட்ரீயே டார்க்கு. இப்போ முன்னாடி ஒரு ஒயிட் இருக்குது, பின்னாடி ஒரு பிளாக் இருக்குன்னா ஒயிட்டோட லைட்டாக வர முடியாது. முன்னாடி ஒயிட் இருக்குது, பின்னாடி பிளாக் இருக்குது. பிளாக்காக தான் இருக்கும், ஆனால் டல் பிளாக்காக இருக்கும். முன்னாடி பிளாக் வச்சோம்னா அதை விட அது டல்லாக இருக்கும். அதுமாரி டார்க் ட்ரீயாக இருந்தாலும் அங்கே பின்னாடி டார்க்காக தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, அடுத்த கலருக்கு வந்து கொஞ்சம் போல் ப்ளூவும் ஒரு சாப் க்ரீனும் வைக்க போகிறேன். சாப் க்ரீனு ஆலிவ் க்ரீன் வைக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக
இங்கே ட்ரீக்கு இடையில ஒயிட் ஸ்கை தெரியலை, இந்த இடத்துலலாம் தெரியுது, இங்கே தெரியலை. அப்போ இதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மேலே போகிறப்ப தெரியலாம், இங்கே தெரியலாம். இங்கே நான் ஏரியாவை கவர் பண்ணாலும் ஸ்கின் எடுத்து அப்படி கலரை வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் செஞ்சுட்டு வரேன். அப்போ சில இடங்களில் டார்க்காகவும் சில இடங்களில் லைட்டாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த எட்ஜஸை செரேட்டட் ஆக்கிடுறேன். அந்த எட்ஜ் வந்து ஸ்மூத்தாக இல்லை, அதாவது ட்ரிம் பண்ணி வச்ச மாதிரி இல்லை, செரேட்டடாக இருக்குது. இப்பயே சில இடங்களில் வந்து டார்க் இருக்குது, சில இடங்களில் லைட் இருக்கிறது தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ நீம் ட்ரீ ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நீம் ட்ரீயாக ஆரம்பிக்க போகிறேன். ஓகே. Hardik, you're feeling uneasy. Are you? Hardik? Are you feeling uneasy? What? Stomach? Stomach? No. Ah. My dress is little. Okay, I will move it down. அங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் வைக்க போகிறேன். அதனால பேஸ் டார்க் வச்சிடறேன். இப்போ எனக்கு மஷ்ரூம் ஆனாலும் ஜாஸ்தி பயம் கிடையாது. திரும்பி நான் கலர் ஏற்றுவேன். இதுதான் சொன்னேன்னா, ஒரு இடத்துல கலர் வச்சுட்டு அது கொஞ்சம் டார்க் ஆக்கணும்னு யோசிச்சேன்னா ஒரு ட்ராப் கலர் எடுத்து அந்த இடத்துல வச்சிடறோம். இங்கே இந்த நீம் ட்ரீ, லைட்டர் நீம் ட்ரீ இங்கே வரப்போகுது. இந்த வயிறு கடப்படன்னுச்சுன்னா என் பேத்தி 2.5 years பக்கத்தில் இருந்தது. அது யுவர் ஸ்டமக் இஸ் சேயிங் சம்திங் தாத்தா. Master, do you want any color? Pardon? Color. Ah. Do you want any color? No, not now. I'll ask you. அந்த ஆம்பியன்ஸை பார்த்துக்கிட்டே வர்றேன் நான், எக்ஸாக்டாக காப்பி பண்ணாட்டியும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட் டோன் வரணும். அங்கே இது காஞ்சதுக்கப்புறம் ஒரு லைட் க்ரீன் வச்சுருவேன் நான் அந்த இடத்துல. இப்போ நீங்கள் அதில் இருக்கிற நீம் ட்ரீயில் இருக்கிற டார்க் ஏரியாவை வச்சுக்கிட்டு இருக்கேன். டார்க் இன்னும் ஏற்றுவேன். ஓகே. ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த ஃபார்ம் கிடைச்சாகணும். மேப்பிங் பண்ணி. ஆமாம். What you're doing. He's feeling uneasy about not doing anything. Yeah, that's correct. And attention span coming.
அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த கிளாஸ்ல பண்ண மாட்டான், ஆமா. டிராயிங் கிளாஸ்ல பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஓகே enough. Look there. Future. What are the colors they mixed now? Okay, see that. அந்த டீட்டெயில் அவ்வளோ தெரிய போகிறது கிடையாது. ஆனாலும் அந்த டீட்டெயில் அங்கே வச்சிடுறது பெட்டர். ஏன்னா ரொம்ப மைன்யூட்டாக வரைஞ்சிட்டோம் நம்ம. ஓகே. அதனால் அந்த டீட்டெயில் வச்சிடுறது பெட்டர். ஸோ நீங்கள் பண்ணிட்டு ஒரு ஷேப்லேயும் லோயர் பார்ட்டில் மட்டும் பார்ட்டில் டார்க் இருக்கும். ஏன்னா கேனப்பியோடைய டாப்பில் லைட் விழுகும், கேனப்பியோட பாட்டமில் டார்க்காக இருக்கும். அப்போ அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய டெப்த்தை தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். அந்த டார்க் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ தான் எல்லா ஷேடும் தெரியும். 3 ஷேட் வேணும் இல்லையா நமக்கு இதுக்கு 3 டைமென்ஷன் கொண்டு வர்றதுக்கு. நம்ம எவ்வளவு ஷேடு கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு அளவு டைமென்ஷன் இன்னும் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ எங்கெங்கெல்லாம் டார்க் கொடுக்கணுமோ அந்த இடத்தெல்லாம் வெட்டான் வெட்டிலே கொண்டாடுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு டார்க் வைப்பேன். டைமென்ஷன் வர ஆரம்பிக்குதா? ஸ்லோவாக டைமென்ஷன் வர ஆரம்பிக்குது. ட்ரீட்மெண்ட்டு ஒரே மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல ஒரு மாதிரி செஞ்சுட்டு அடுத்த இடத்துல இன்னொரு மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பளிச்சுன்னு அசிங்கமாக தெரியும். அதனால் இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டோம்னா அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போகணும். இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த பிரைட்டாக இருக்கு இல்லையா அந்த நீம் ட்ரீ, அந்த நீம் ட்ரீயை ஹேண்டில் பண்ண போகிறேன். உண்மையாய் சொல்வதாக இருந்தால் இப்படி செய்ய போகிறேன், இன்னும் ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியாது. செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் சரியாக வர்றதை செஞ்சுட்டு போவேன், சரியாக வர்றதை நிறுத்திக்குவேன். அப்போ ஒரு ஒர்க்கும் ஒரு சேலஞ்சு தான். அது ஒன்று தான் வழி. குரோமெல்லோ, கேம்போஸ் எல்லோ டீப், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கலர். ஸோ இது சாப் கிரீன்லேயே ஒரு எல்லோயிஷ் வெர்ஷன் வந்துடுது, லைட் வெர்ஷன்.
ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆலிவ் கிரீன். Time is 2:40. Master, ம் I want to sit. சிட். நிற்க முடியல ரொம்ப காது அடிக்கிறது சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன், அந்த ஒயிட்டுங்க விட்டுருக்கேன் இல்லையா, அந்த ஒயிட்டுக்குள்ளே இந்த க்ரீனை வந்து லைட் ஆக்கி உள்ளே போகிறேன். ஓகே ஓகே லெட்ஸ் ஸ்பின் தி வாட்டர். What a nice picture. சும்மா அவனுக்கு நல்லா For the rest of the artists have to stand, you know. Master, this is stupid. That's okay. இந்த என்னுடைய யூடியூப் இதுக்கு போனால் ஒரு ஸ்டில்ஸாக வச்சு ஒரு குல்மார் ட்ரீ ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கும். ஒரு குல்மகர் ட்ரீ செஞ்சு காட்டியிருப்பேன், அதை போய் பாருங்கள். உங்கள்கிட்ட சாப் கிரீன் இருக்கான்னு பாருங்களேன், ஆர்டிஸ்ட் காலேஜ். சொல்லுங்கள். சார் இருக்கு சார். இதை வந்து ஓப்பன் பண்ணாங்க கொஞ்சம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். நான் சாப்பிட்றீங்க இப்படி கலரே கேமல் தான். இதான் சார் சாப் கிரீன் கரெக்டான சார். போதும் வச்சுட்டா போதும். நான் பிரைட் ஆக்கிறதுக்காக தான் செய்கிறேன். இந்த பேப்பர் அவ்வளவு குவாலிட்டி பேப்பர் கிடையாது. அதாவது வாட்டர் கலர் இதை டிஸ்ட்ராய் பண்ணல கேரக்டரை, ஆனால் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது.